மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக எதிர்ப்பாளருமான திரு கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம். வந்துட்டாயா கழுகுக்கு மூக்கு வறுத்த மாதிரி வந்துட்டாயா. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் பேட்டிக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், பாடி தொலையும் நம்ம பதிவையும் கொஞ்சம் சரியா கொண்டு போலாம், நாகரிகமா கொண்டு போலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. திமுக பத்தி கேக்குறீங்க, அது நாகரிகம் எங்க இருக்கும்? சரிங்க, அப்படி போலான்ற ஒரு இது வர ஒரே வார்த்தையா முடிச்சிருக்கலாம். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் நான் பேசுவேன். எனக்கு புரியுது ஒரு ஆதங்கம். அதாவது திமுக பற்றி பேசும்பொழுதுலாம் உங்க பிபி எகிருதுன்றது எனக்கு புரியுது. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜெயலலிதாவை பாராட்டி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. எலியும் பூனையுமா இருந்தவங்க, எதிரியா இருந்தவங்க கூட பாராட்டுறாங்கன்றது. எலின்னு நீங்க சொன்னது கரெக்ட். எலி ஸ்டாலின் வகையற எலி, அதுவும் சாதாரண எலி கிடையாது, பெருச்சாளி. பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அது சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? முதலமைச்சர் ஸ்டாலினே பாராட்டுறான்றது பெரிய விஷயம் இல்ல. ஸ்டாலினே என்ன பெரிய ஸ்டாலினே என்ன? ஸ்டாலின் என்ன பெரிய அப்படியே அறிவு ஜீவியா? ஆமா, நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சவன் போடா. அரசியல் ரீதியாக நீங்க எப்படி பார்க்கறீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியதை? ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். பெண்களுக்கு அந்த இலவச பேருந்து 1000 ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும், இல்ல பெண்கள் வாக்குகளை குறிவைக்கிறதா திமுக? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பேருந்துன்னு சொல்லி ஓசின்னு ஒரு அமைச்சரே பேசுவாரு. பஸ்ல எப்படி போறீங்க? உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 ரூபாய் பாதி பேர் தகுதி இல்லாதவர்கள் நீங்க நீக்கிட்டீங்க. ஏன் தகுதி இல்லை அப்படின்றது இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சரியான ஒரு பதில் உங்களால சொல்ல முடியல. அதுக்கு என்னப்பா ரைட் விடு. கார்ல போறவங்களுக்கும் 4-5 வீட்டு வாடகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். 300 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடனே வாங்க முடிஞ்ச தயாளு அம்மாவால கருணாநிதியுடைய இந்த எம்எல்ஏவாக, அதுவும் அவர் செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சம்பளத்தை வச்சுதான் குப்பை கொட்டணும்ன்ற ஒரு வன்மமான பேச்சு விடுங்க. நீ அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் அதிமுகவை சார்ந்தவர்களும் 1000 ரூபாய் வாங்குறாங்க, நாம் தமிழர் கட்சியிலயும் வாங்குறாங்க, பிஜேபியிலும் வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. மகளிரில் நீங்க வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா எல்லா கட்சியை சேர்ந்தவங்க தான் வாங்குவாங்க. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். அதாவது பெண்கள் வாக்குகளை குறிவைப்பது போல தெரிகிறது. மகளிர் அணி கூட்டத்தில் பெண்களுடைய இடுப்பை கிள்ளிட்டு பெண்கள் வாக்கு குறிவைப்பீங்களா? நீங்க பெண்களை குறிவைப்பீர்கள். திமுக மாதிரி பிஜேபி எதிர்ப்புல உறுதியா ஏதாவது பேசுங்க. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. இந்தியாவுக்கே பிஜேபி ஆபத்துன்னு ஸ்டாலின் சொல்றாரு. நீ முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்றத நாம சொல்றோம். இங்க தமிழ்நாட்டை பிரதானப்படுத்தி பார்க்க வேண்டியது திமுகங்கிற தீய சக்தி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடிமைகளையும் முதலாளிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும். அந்த விழாவில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. கொத்தடிமைகளான உடன்பொறுப்புகளான உளுத்தம்பொறுப்புகளையும் அவர்களுக்கெல்லாம் ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் இருக்குல்ல, கேடுகட்ட கருணாநிதி குடும்பம். மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க மொத்தமா போய் கடல்ல குதிச்சிருங்க. நீங்க சொன்ன உதயநிதி சொன்னது நிறைவேறிவிடும். எதையாவது எழுதிட்டு சுத்திட்டு தான் போறீங்க, வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்ப அதுதான் நீங்க மிரட்டுறீங்க. நீங்களே கூட தான் சொன்னீங்க கடந்த முறையோ அதுக்கு முன்னாடி முறையோ, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களை கைது பண்ணுவாங்க. நீங்க தானே மிரட்டினீங்க. என்ன திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். வரம்பு மீறி பேசினால் நான் மிரட்டல, எச்சரிக்கையா இருக்கு. வரம்பு மீறி பேச பெரிய வரம்பு. ஆகச்சிறந்த கேப்மாரிகளுக்கு என்ன பெரிய வரம்பு? கலைஞர்ன்றது தமிழ்நாட்டிற்காக பாடுபட்ட ஒரு தலைவர். எங்கேயோ போயிட்டடா நீ. அவர் ஒரு நூற்றாண்டு காணும் ஒரு தலைவர். மறைந்தாலும் அடையாறு ஆலமரம் கூட தான் 250 வருஷமா இருக்கு. கடலாமன் 300 வருஷமா இருக்கு, தெரியுமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சமாதி வைப்பீங்களா? கலைஞர் போற்றப்பட வேண்டியவர், மதிக்கப்பட வேண்டியவர். உங்களுக்கு நீங்க மதிங்க, நீங்க போட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி எல்லாம் மதிக்க முடியாது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.
கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? தமிழ்நாடு என்ற ஒரு பூட்டை திறக்க திமுக என்ற ஒரு சாவி, இதயத்தை தொடுகின்ற சாவியால் தான் முடியும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். திமுக என்ற சாவி கிடையாது, அது திருட்டு சாவி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட சாவி வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரு சாவிய என்ன கேட்டா பாவின்னு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போய். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் மக்கள் சாவி அவர் கையில கொடுத்திருக்காங்க. என் மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலயும் சாராயத்தை வர வைப்பேன். திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அவர் வந்து தன்னுடைய பழைய கார் நினைவுகளை ஓட்டி பயணிக்கிறார். பழைய நினைவுகளை நான் நினைவு கூறுகிறேன். கருணாநிதி குடும்பம் டிக்கெட் இல்லாம வருமா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? ஏன் இப்படி வன்மம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். தமிழகத்தில் போதைப் பொருட்களுடைய ஆதிக்கம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பஸ் கண்டக்டர் தாக்குறாங்க, சென்னையில போலீசாரை தாக்கியிருக்காங்க போதை ஆசாமிகள். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடியை தமிழக அரசுக்கு ஏற்படுத்த போகுது? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இல்லை, இந்த பழக்கம் வந்து கடந்த 5 ஆண்டுகளாவே வந்து எடப்பாடி ஆட்சியின் கடைசி 2 ஆண்டுகள். என்ன தேர்றாங்க? இன்ஃபேக்ட் 21ல் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகுதான் அது ரொம்ப அதிகமாச்சு நம்மளால உறுதியாவே சொல்ல முடியும். ஆனா வெதை நாம் போட்டது இதனால பெருமையா? கடமை. கடந்த 3 ஆண்டுகள்ல இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் உருவெடுத்திருக்கிறது. அதாவது முதல்ல போதைப் பொருள் சொல்லும்போது மதுவை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதன் பிறகு கஞ்சாவை சொன்னோம். இப்ப கஞ்சாவை தாண்டி ஹெராயின், அப்புறம் வந்து அந்த LSDன்ற அந்த மாதிரி. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கல்லூரிகளில் மட்டும் இல்லை, அதை தாண்டி பள்ளிகளுக்கும் போயிடுச்சு. கல்லூரிகளை தாண்டி பள்ளிகளுக்கு போயிடுச்சு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டு கல்லூரிகளை தாண்டி பள்ளிகளுக்கு போயிடுச்சு. நேற்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? சென்னையில் ஒரு இடத்துல பிடிக்க போகும்போது அந்த பிடிக்க போன காவலர் தாக்கப்பட்டிருக்கிறார். கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா? திராவிட மாடல் ஆட்சின்னு பேசுறீங்க, இந்தியாவுக்கே நாங்கள் தான் ரோல் மாடல்றீங்க. ரோல் மாடல் கவர்மெண்ட்ல எப்படி இது நடக்கும்? தோத்துக்கிட்டே இருக்கீடா. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவங்க இப்ப வாயை திறந்து பேசணும். எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. தமிழ்நாட்டில் இருக்க மீடியா, எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சேட்டலைட் மீடியா இதை பேச வேண்டிய அளவுக்கு பேசணும். எத்தனை பேருங்க டிபேட் நடத்தினா இதை? நீ ஜால்ரா போட்டுன்னு உட்காந்துருக்க. அந்த பையனுக்கு பயம் இல்லை. அந்த இனாம்